இந்த காலையில் உங்களை சந்திப்பது மிகவும் மகிழ்ச்சி. யோவான் சுசேஷம் 1 அதிகாரம் 1 வசனம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் கனமும் உண்டாகட்டும். ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று ஆதியாகமத்தில் தொடங்குது. ஆனால் யோவான் சுசேஷம் எப்படி தொடங்குதுன்னா, ஆதியிலே வார்த்தை இருந்தது. அன்பானவர்களே, ஆதியில் வார்த்தை இருந்தது. தேவனிடத்தில், அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. பாருங்க, வார்த்தை இருந்தது, தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனாயிருந்தது. 3 வகையாக சொல்றார். வார்த்தை இருந்துச்சு, தேவனிடத்தில் இருந்துச்சு, தேவனாக இருந்துச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆம், இன்றைக்கும் அந்த வார்த்தை தான் இந்த உலகத்தை ஆளுகை செய்கிறது. வார்த்தையினால் ஆண்டவர் உலகங்களை சிருஷ்டித்தார். வார்த்தையினால் காண்கிற எல்லாவற்றையும் ஆண்டவர் சிருஷ்டித்தார். வார்த்தையினால் பிரம்மாண்டங்களை ஆண்டவர் சிருஷ்டித்தார். வார்த்தையினால் கடலையும் ஆறுகளையும் ஏரிகளையும் குன்றுகளையும் மலைகளையும் பிரம்மாண்டமான படைப்புகளையும் வார்த்தையினால் சிருஷ்டித்தார். நமக்கு தெரியும், ஆதியாகமத்தில் 1 அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் உண்டாக கடவது, உண்டாயிற்று. வெளிச்சம் உண்டாக கடவது, உண்டாயிற்று. பூமியிலே விளைய வேண்டிய புல்கள், விளைய வேண்டிய மரங்கள் தங்கள் தங்கள் ஜாதிகளின்படியே அவைகளை விளைவிக்க கடவது என்று கர்த்தர் சொன்னார். அப்படியே புல் பூண்டுகள், மரங்கள், செடிகள், கொடிகள் எல்லாம் விளைந்தது, பிறந்தது. இதெல்லாம் என்ன? உண்டாக கடவது, உண்டாக கடவது, உண்டாக கடவது என்று வார்த்தையினாலே தானே உண்டாக்கினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை பெரிதாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை ஜீவனுள்ளதாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளதாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை சத்தியம் உள்ளதாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை உண்மையாக இருக்கிறது. தேவனிடத்தில் இருக்கிறது, தேவனாய் இருக்கிறது. வார்த்தை தேவனாய் இருந்ததினால்தான், இருக்கிறதுனால்தான் இந்த வார்த்தை நாம் சொன்னால் பேய்கள் ஓடுகிறது. வார்த்தை சொன்னால் நோய்கள் தீருகிறது. வார்த்தை சொன்னால் அற்புதங்கள் நடக்கிறது. ஒரு வார்த்தை சொன்னால், ஒரு வார்த்தை சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான் என்று சொன்னானே, அப்பொழுது ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார், வேலைக்காரன் சரியாயிட்டான்ல. வார்த்தையின் வல்லமை. ஆண்டவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அப்படியே வார்த்தையை அனுப்புவார், ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோமா? பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் மூலமா உம்முடைய கரங்களில் எங்களை ஒப்பு கொடுத்து துதித்து சோதரித்து இந்த பரிசுத்த நாமத்தை நன்றியோடு மகிமைப்படுத்துகிறோம், கனப்படுத்துகிறோம். உம்முடைய கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, வார்த்தை தேவனாய் இருந்தது. அதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உம்முடைய வார்த்தையை எங்களை எல்லாருக்கும் தாரும். வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லா கன மகிமையும் அவர் ஒருவருக்கே. ஆமென்.